வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, இந்த கருப்பரிசியில் வந்து இட்லி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த கருப்பரிசியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகரு, பிபி இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராமல் இருக்கணும்னா நல்லது. அதே போல் வந்து உடல் பலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால யூஸ்வலாக சாப்பிட்ற அந்த இட்லியை விட இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸஸ், அப்புறம் வந்து சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட பழகிக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் லைஃப் ஸ்பேனும் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். எந்த நோயும் சீக்கிரம் வந்து வராமையும் இருக்கும். ஸோ இப்போ வந்து கருப்பரிசியில் வந்து இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 டம்ளர் கருப்பரிசி எடுத்துக்கலாம். ரெண்டு டம்ளர் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுப்போம். இதை வந்து ஊற வச்சுட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அப்புறமேல் வந்து ஆட்டிடலாம். உளுந்து பாருங்கள், 3/4 டம்ளர் ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். மாவு ஆட்டி புளிக்க வச்சாச்சுங்க. எவ்வளோ மேலே வந்து உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை கரைச்சி இட்லி வந்து சுட்டுடலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அரைச்சி வச்சுருக்க கருப்பரிசி மாவை வந்து புளிக்க வச்சு எடுத்து இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு தட்டில் ஊற்றிருக்கேன். இந்த தட்டில் ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து துணியில் வந்து துணியை வந்து ஈரத்தில் நனைச்சி அதில் இட்லி தட்டில் வந்து துணியில் வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வரும். இப்போ இதை வந்து எப்படி வேகுதுன்னு பார்ப்போம். தட்டில் வச்சிருங்க. மூடி போட்டு மூடிடலாம், வேகட்டும். கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாகப்பழம், திராட்சை அந்த ஒரு பர்பிள் கலரில் வரும். இது மாவை கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி கழுவும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த கலரில் வரும். லைட்டாக பிளாக் வரும், ப்ளஸ் பர்பிள் கலரில் வரும். இதுக்கு பேரே வந்து பிளாக் ரைஸு. இன்னொரு பேர் வந்து இது பர்பிள் கலரில் இருக்கிறதுனால பர்பிள் ரைஸ் ஒன்று சொல்லுவாங்க. உடம்புக்கு நல்லது. வேக வைக்கலாம். இப்போ தட்டு இட்லி மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஹெல்த்தியான கருப்பரிசி இட்லி ரெடி.